ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் புரிஞ்சு வராங்க. இதனால ஈரான் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை முடக்கிற வகையில தன்னோட ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடி இருக்கு. இந்நிலையில அமெரிக்கா தன்னோட சக்தி வாய்ந்த USS ட்ரிபோலி அப்படிங்கிற போர்க்கப்பலை மத்திய கிழக்கு நோக்கி அனுப்பியிருக்கு. இதனால ஹார்மோஸ் ஜலசந்தியை அமெரிக்கா கட்டுப்பாட்டுல எடுக்குதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ட்ரம்ப் தன்னோட போர்க்கப்பலை அனுப்பினதை தொடர்ந்து இப்ப திடுக்கிடும் பின்னணி வெளியாகுது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து போர் புரிஞ்சு வராங்க. இதுக்காகவே ஈரான் ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடி இருக்கு. ஹார்மோஸ் ஜலசந்தி அப்படிங்கிற பெர்சியன் வளைகுடா கடல், ஓமன் வளைகுடா கடல் இதை இணைக்கிற கடல் வழி பாதை. இது வழியாதான் ஈரான், குவைத், பக்ரைன், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் இந்த நாடுகளுக்கெல்லாம் கச்சா எண்ணெய், கேஸ் எல்லாம் கிடைக்குங்க. சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கும் இது செல்லும். நம்ம நாட்டுக்கும் அப்படிதாங்க வரும். ஈரான் ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடி இருக்கிறதுனால ஈரானோட அனுமதி இல்லாம இந்த பாதையை கடக்கிற கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும்னு சொல்லிருக்காங்க. இதனால பல நாடுகளுக்கான கச்சா எண்ணெய், கேஸ் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கு. பிற நாடுகள்ல இருந்து கப்பல்கள் அரபு நாடுகள் செல்லும் உணவுப் பொருட்களோட சப்ளையும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால ஹார்மோஸ் ஜலசந்தி கட்டுப்பாட்டுல எடுக்க ட்ரம்ப் முடிவு பண்ணிருக்காரா, இவர் இப்ப அதுக்காக தான் இந்த போரை பண்ணிட்டு இருக்காரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அமெரிக்காவோட பாதுகாப்புல இருந்த இந்த வழியா கப்பல் போக்குவரத்தை மேற்கொள்ள ட்ரம்ப் முடிவு பண்ணியிருக்காராம். இதுக்கு தற்போது அமெரிக்காவோட செயல் வலு சேர்க்கிறது அப்படின்னும், அதாவது விமானம் தாங்கி கப்பலா விமானங்கள், ஹெலிகாப்டர்களை சுமந்து செல்ல இந்த போர்க்கப்பல் பயன்படுமாம். 5 தலைமுறையை சேர்ந்த அமெரிக்காவோட F-35P ஸ்டெல்த் ரக போர் விமானங்கள் இதுல இருந்து இயக்க முடியும்னு சொல்றாங்க. இதனாலதான் ஹார்மோஸ் ஜலசந்தியை ட்ரம்ப் தன்னோட கட்டுப்பாட்டுல எடுக்க போறாரா, அந்த முடிவை தான் எடுத்திருக்காரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. மேலும் ட்ரம்ப் இதை செய்யும் போது ஈரான் கடும் பதிலடியை கொடுக்கும் அப்படிங்கறதுனால மத்திய கிழக்கு பிராந்தியம் தற்போது பெரும் பதற்றத்துல இருக்கு. ட்ரம்ப் இப்ப என்ன பண்ண போறாரு, அடுத்து என்ன முடிவுங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்க.